ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டுடன் சுயாதீன சின்னமொன்றில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும். அந்த தீர்மானத்தை எட்டுவதற்கு 15ஆம் தேதி வரை எந்தவித தடையும் இல்லை. அவ்வாறு இல்லையெனில் ஜானை சின்னத்தில் தனித்து களம் இறங்குவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்தன தெரிவித்தார். நேற்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடிந்தளவு முயற்சித்தார். இணக்கப்பாடு எட்டப்பட்டு யானை சின்னத்தில் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்பதே எமது இலக்காகும். அடுத்த தெரிவு ஏதேனும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாகவோ ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ அன்றி சுயாதீன சின்னம் ஒன்றில் போட்டியிடுவதாகும். 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை நினைவுபடுத்துகின்றேன். ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்தில் பெற்றுக்கொண்ட போதும் நாம் அழிந்து விட்டதாக சிலர் எண்ணினர். ஆனால் அந்த ஒரு ஆசனமே இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்தது. எனவே தற்போது ஒரு ஆசனம் கூட இல்லை என நாம் சோர்வடைந்து விடக்கூடாது. ஒரு ஆசனம் கூட இல்லாமலும் ஜனாதிபதியாகலாம். ஐக்கிய தேசிய கட்சி பலம் மிக்கது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மேற்குறிப்பிட்ட 3 யோசனைகளுக்கும் இணக்கம் தெரிவிக்கப்படாவிட்டால் இறுதியாக ஜானி சின்னத்தில் நாம் களமிறங்குவோம். அதிலும் நமக்கு லாபம் உள்ளது. 77 ஆண்டுகள் சாபம் என தற்போதைய அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த சாபத்தில் தான் உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை 110 ரூபாவாகவும் தேங்காயின் விலை 80 ரூபாவாகவும் காணப்பட்டது. 77 ஆண்டுகால ஆட்சிக்கும் 77 நாட்கள் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை தற்போது மக்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்.